வாழ்க கிறிஸ்தவம், ஓங்குக சமூக சமய நல்லிணக்கத்தினுடைய ஒற்றுமை. என்னுடைய பெயர் செபாஸ்டியன் சுசேராஜ். நான் தலைவர் ஆதி திராவிடர் கிறிஸ்தவர் கூட்டமைப்பு, மாநில ஒருங்கிணைப்பாளர் சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம். என்னுடைய களப்பணியானது கிறிஸ்தவத்தின் மத்தியிலே கடந்த 13 வருடங்களாக கிறிஸ்தவம் மட்டுமல்லாமல் அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள், கல்வி, மருத்துவம் சார்ந்த உதவிகள், இவை அனைத்தையுமே நாங்கள் செய்து கொண்டிருப்பதை எங்களோடு வளர்ந்த சமய நல்லிணக்கவாளர்கள் எங்களோடு கலந்து கொண்டு எங்களுக்குரிய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றாக தெரியும். கல்லறைக்குரிய இடங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அவசியம் என்பதை முதலில் குரல் கொடுத்தது ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு. இது போக தலித் கிறிஸ்தவர்களுடைய மேம்பாடு மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை, திருச்சபைகளுடைய ஒற்றுமை, இவை அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம். வேர்ல்டு கிறிஸ்டின் கவுன்சிலோடு இணைந்து நிறைய கண்டெம்ட் போராட்டங்கள் டெல்லியிலே நடத்தியிருக்கின்றோம். இது போக தலித் கிறிஸ்தவர்களுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது அங்கு நாங்கள் இருந்து எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய தேசிய ஒருங்கிணைந்த இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் சார்ந்த கிறிஸ்தவர்களின் இன்றைய மற்றும் எதிர்கால அரசியல் சூழ்நிலை குறித்து ஒரு ஆலோசனை கூட்டங்களை மாவட்டங்கள் தோறும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே எங்களுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது, இறையாண்மை மிக்க இந்தியாவின் எதிர்கால அரசியல் பங்கேற்பில் கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன அப்படின்றதை குறித்தும், தற்போதைய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொண்டிருக்கும் RSS, சங் பரிவார், பாரதிய ஜனதா ஆகியவர்கள் மூலம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மதவெறி, வகுப்புவாத பிரச்சனைகளை எதிர்காலத்தில் கையாள்வது குறித்த ஆலோசனை திட்டமிடுதல், இவற்றையும் நீண்ட நாள் கோரிக்கையான தலித் கிறிஸ்தவர்கள் அட்டவணை பட்டியலில் சேர்க்கை, அப்புறம் தேசிய மாநில ஆயர் பேரவைகள், CSI CNI திருமண்டல சினாடு, சுய சபை சினாடு கோரிக்கை, ஆதரவு இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் எடுக்க வேண்டிய அவசரம் மற்றும் நமது சந்ததியினரின் எதிர்கால நிலை குறித்தும், கட்சிகள், அமைப்புகள், கிறிஸ்தவர்கள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவர்களுக்கு எவ்வாறு நாம் ஒத்துழைப்பு கொடுப்பது என்பத நிலை குறித்தும், இது மாவட்டம் தோறும் உள்ள கிறிஸ்தவ இயக்கங்களை ஒருங்கிணைத்து எங்களுடைய ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் மூலமாகவும், நான் இருக்கின்ற கத்தோலிக்க பொதுநிலையினர் விங்கின் மூலமாகவும், கத்தோலிக்க சங்கத்தின் மூலமாகவும் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கூட்டத்திலே மக்கள் மேம்பாட்டுக் கழகம், கத்தோலிக்க பொதுநிலையினர் நலப்பேரவை, இந்திய கத்தோலிக்க சங்கம், தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு, அனைத்து திருச்சபை கூட்டமைப்பு, தலித் கிறிஸ்தவர் இயக்கங்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்திய கிறிஸ்தவ கட்சிகள் சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனைகள் எங்களுக்கு வழங்கவிருக்கின்றார்கள். இதில் 25ஆம் தேதி சிவகங்கை, 26 ராம்நாடு, 27 திருநெல்வேலி, 28 தென்காசி, 29 விருதுநகர், 30 திருமங்கலம் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே எங்களுடைய கூட்டத்தை நடத்தி இதுவரை எவ்வாறு கிறிஸ்தவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுடைய என்ன மாதிரியான கோரிக்கைகளை இதுவரையிலும் நிறைவேற்றி இருக்கின்றது, எந்த ஒரு தனி அமைப்பு மட்டுமே கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்க போறதில்லை, அவர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் வாக்கு வங்கி அல்ல என்பதை இன்று இருக்கின்ற ஆளும் கட்சியும் இனி வரப்போகின்ற எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் மட்டுமே அனைத்து கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளையும் நிர்ணயிக்க முடியாது. இதை நிச்சயமாக கட்சிகள் உணர்ந்து எங்களை போன்ற சமூக நல திட்டங்களுக்கு மக்களோடு இணைந்து செயல்பட்டு, மக்களாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கங்களினுடைய கோரிக்கைகளையும் ஏற்று எங்களுக்கும் அந்த அரசியல் சார்ந்த இடங்களிலே முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு, மாவட்டம் தோறியாக நாங்கள் நடத்தவிருக்கின்ற எங்களுடைய ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்க வருகை தரவிருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ மற்றும் தோழமை இயக்கங்களுக்கு வருக என வரவேற்கின்றோம். இப்பொழுது சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவ நல அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு பசுமலையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய மிகுந்த வாழ்த்துக்களையும் எங்களுடைய மனமான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுமை என்பது பெர்னாண்டஸ் ரத்தினராஜா மற்றும் சில முக்கியமான நபர்களுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போலாது, கிறிஸ்தவர்களுடைய எதிர்கால நிலையும் எதிர்கால அரசியல் குறித்தும் அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
கடந்த காலங்களிலே வந்து கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய தலைவர்கள் திருச்சியாக இருக்கட்டும், மற்ற இடமாக இருக்கட்டும், நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய அடிமைப்படுத்தி கிறிஸ்தவர்களை அடிமையாக்கித்தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய எந்த விதமான மேம்பாடும் இதுவரையிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தலித் கிறிஸ்தவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதி திராவிட கிறிஸ்தவர்கள் எந்த விதத்திலும் பட்டியலினத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என்று சுப்ரீம் கோர்ட் இன்று வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை ஒன்று வழங்கியிருக்கிறது. ஆகவே தலித் ஆதி திராவிட கிறிஸ்தவர்கள் இனி வந்து அந்த சலுகையை எதிர்பார்க்கிறதுக்கு மனமில்லாமல் நம்மளுடைய ஒற்றுமையை மட்டுமே நிர்வாகித்து நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒற்றுமையை நிலைநாட்டி திருச்சபைகளிலும் திருமண்டலங்களிலும் மற்றும் சுய சார்ந்த சபைகளிலும் நம்மளுடைய அங்கீகாரத்தை அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே வந்து எங்களுடைய அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அனைத்து தோழமை இயக்கங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி இந்த பதிவை நான் உங்களிடம் வைக்கிறேன். செபாஸ்டியன் சூசேராஜ், தலைவர் ஆதி திராவிடர் கிறிஸ்தவர் கூட்டமைப்பு, பொதுச் செயலாளர் கத்தோலிக்க சங்கம் ஒன்றியம், அகில இந்திய கத்தோலிக்க சபை ஒன்றியம், கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவை, மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. நன்றி, வணக்கம். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.